அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என கூறி வந்த இபிஎஸ் தற்போது 6 மாதம் கழித்து கேளுங்கள் என பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை நீங்க பகிரலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக மறைமுகமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு மீண்டும் ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்ற திட்டமிடலோடு தொடர்ச்சியாக தங்கள் கட்சியின் ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களையும் அழைத்து ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையிலே தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியிலே பாஜக மீண்டும் இடம்பெறுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவை நோக்கி எழுப்பப்பட்டு வருகின்றது. அதுபோன்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை திட்டவட்டமாக மறுத்து வந்தார். பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதை பல முறை அறிக்கைகள் மூலமாகவே தெரியப்படுத்திவிட்டோம், அதன் பிறகும் ஏன் பாஜக குறித்து கேட்கின்றீர்கள்? பாஜகவுடன் 2026 இனி எந்த தேர்தலிலும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தற்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரத்தில் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது 6 மாதத்திற்கு பிறகு நீங்கள் இந்த போன்ற கேள்வியை கேளுங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளாகவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு வருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போதெல்லாம் அதை திட்டவட்டமாக மறுத்து ஒருபோதும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று கீழிறங்கி வந்திருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே இந்த பதிலை அவர் வழங்கியிருக்கின்றார். பாஜகவுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் 6 மாதத்திற்கு பிறகு கேட்டுக்கொள்ளுங்கள், இப்பொழுது என்ன தேவை எழுந்திருக்கின்றது, இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக நடைபெறவில்லை என்ற கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை என்ற ஒரு அர்த்தம் துணிக்கக்கூடிய வகையிலே திமுக மட்டும்தான் தங்களுக்கு ஒரே எதிரி என்ற ஒரு கருத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை நிலைப்பாட்டில் பல்வேறு கட்சிகளை அணிதிரட்டுவதற்கான முயற்சியிலே அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது என்பதை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் இதே போன்ற கேள்வி எழுப்பப்பட்டது, திமுக தான் உங்களுடைய எதிரி என்று சொல்லுகின்றீர்கள், அப்படி இருக்கும் பொழுது பாஜகவும் அதே போன்ற கருத்தை தான் சொல்லுகின்றது, எனவே பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி சேருமா என்ற கருத்தை மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பல தருணங்களில் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டு வைக்கப்பட்டிருந்தது கேள்வியாக. அப்பொழுதெல்லாம் திமுகவும் எங்களுக்கு எதிரி, பாஜகவும் எங்களுக்கு எதிரி, திமுக பாஜக தவிர்த்த திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளையும் நாங்கள் ஒன்று திரட்டுவோம் என்றுதான் திட்டவட்டமாக சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி என்று சொல்லி இருக்கின்றார். பாஜக எங்களுடைய எதிரி என்று தொடர்ச்சியாக பேசி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைய தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் கூட்டணி தொடர்பான கேள்விகளை 6 மாதத்திற்கு பிறகு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இதன் மூலமாக பாஜகவுடன் கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது, அதற்கான ஒரு வழியும் இருக்கின்றது என்பதை தன்னுடைய கருத்தாக மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார் என்று அரசியல் களத்திலே பார்க்கப்படுகின்றது. திமுக அல்லாத மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே இந்த இணைப்பு இருக்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
மேலும் கடந்த சில நாட்களாகவே பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களை அதிமுகவினர் தவிர்த்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. அதிமுக சார்பில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிற்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் தவிர்த்து வருகின்றார்கள். அதேபோன்று பாஜகவினரும் அதிமுக மீது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. பல்வேறு தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வரும்பொழுதும் கூட அதுபோன்று அதிமுகவை நேரடியாக தாக்கக்கூடிய எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பாஜகவின் மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. தமிழகத்தினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தும் அண்ணாமலையை தொடர்வார் என்று பாஜக தரப்பில் கூறப்படுகின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பாஜகவின் மாநில தலைவர்களை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நியமித்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் மாநில தலைவர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் பாஜக அறிவிக்காமல் இருக்கின்றது. அது தமிழ்நாடு மாநிலத்திற்கான மாநில தலைவர் யார் என்பதுதான். அதே நேரம் அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவராக வருவார் என்பது பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டு வருகின்றது. என்றாலும் அந்த செய்தி வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றது. எனவே மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக பாஜக தாமதப்படுத்துவது, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேருமா என்ற கேள்வி குறித்து 6 மாதத்திற்கு பிறகு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது, திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி என்ற கருத்தை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டுகளில் இதே போன்ற கருத்தை தெரிவிக்க பொழுது அவர்களுக்கு துணை கேள்வியாக கேட்கப்பட்ட பாஜகவும் எங்களுக்கு எதிரிதானா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்றால் பாஜகவும் எங்களுக்கு எதிரிதான், திமுகவும் எங்களுக்கு எதிரிதான் என்று சொல்லி வந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் தற்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக தேர்தல் காலத்தை எதிர்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தற்பொழுது தன்னுடைய தேர்தல் நிலைப்பாடாக முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். திமுக எதிர்ப்பு என்று வரும் பொழுது அந்த கூட்டணியில் பாஜகவும் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ராஜகுமரன் இணைப்பில்